வாங்க தம்பி, உட்காருங்க. ஏன் தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? மனசு தம்மா சரியில்லை. என்ன தம்பி, உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வேலைக்காரங்க இருக்காங்க. உங்களுக்கு என்ன குறை? நம்பவே முடியலையே. என்னைக்கு நான் ராதாவை சந்திச்சேனோ அப்ப இருந்தே என் மனசும் நினைவும் அவளையே சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அவன் நினைவாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறனா அவளோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். இப்படி ஒரு பண்புள்ள புள்ள எனக்கு மருமகனா வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தம்பி, வாழ்நாளெல்லாம் உங்களோட சேர்ந்து வாழ போற ராதா தான் இதுக்கு முடிவு எடுக்கணும். அம்மா, வாம்மா சுமிதா. நல்லா இருக்கியாம்மா? அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எழுந்துருமா, நல்லா இருமா. அம்மா, என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஒரு தெய்வம் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குமா. யாருமா அந்த தெய்வம்? உயிரோடு போராடுறவங்களுக்கு உயிர் கொடுப்பவர். அழிஞ்சு போன என் வாழ்க்கைக்கு உயிர் கொடுத்த உத்தமர் டாக்டர் ரவி. ராதாவை கூட தெரியுமா? அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இந்த கல்யாணம் யாருக்கும் தெரியாம நடந்துருச்சுமா. இந்த நிலையில உன்னை பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னம்மா, ராஜா வந்துட்டு போறாரு? வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டுட்டு போறாரு. நீங்க என்னமா சொன்னீங்க? நான் என்னமா சொல்றது? ராதால பதில் சொல்லணும். ராதா என்னமா சொல்றா? இப்ப வருவா, அவளையே கேளு. இருமா, காஃபி கொண்டு வரேன். பெரிய ஆளடி, கண்ணு கண்ணு வச்சாப்புல யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டியே. உனக்கும் கல்யாணம் ஆக போகுது. ராஜா வந்து இப்பதான் பொண்ணு கேட்டுட்டு போறாரு. என்னடி சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன், இப்படி மூஞ்ச காட்டிட்டு போற? நில்லடி, நான் கல்யாணம் செஞ்சுக்கிற நிலையில இல்லடி. ராதா, ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி புடவை செலக்ஷன் பண்ற மாதிரி இல்லடி மாப்பிள்ளை கிடைக்கிறது. 10 தடவை பொண்ணை பார்த்துட்டு என்ன வரதட்சணை கொடுக்க போறாங்கன்னு உதறிட்டு போற உலகம் இது. இப்படிப்பட்ட காலத்துல வீடு தேடி வந்து ஒருத்தர் பொண்ணு கேட்கிறாருனா அவருக்கு பதில் சொல்லாம இருக்கிறது பைத்தியக்காரத்தனோண்டி. நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி. என்ன சொல்ல போற? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? ராதா, உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க அம்மா மனசை ஏண்டி இப்படி கஷ்டப்படுத்துற? அவங்க நிம்மதியா இருக்கணும்னா நீ எடுக்கிற முடிவு நல்லதா இருக்கணும். நான் வரேன். அம்மா, காப்பி தானே வேணும்? தரேம்மா. சுமிதா, அவ அப்பவே போயிட்டா. அம்மா, என்னடி? மத்தவங்க சொல்லித்தான் எதையுமே தெரிஞ்சுக்கிற வயசு இல்லம்மா எனக்கு. இப்ப என்ன நடந்து போச்சு? நானா சொல்லி பார்த்தேன், நீ கேட்கல. தானாவும் புரிஞ்சுக்கல. அடுத்தவங்க சொன்னாலாவது புரிஞ்சுக்கவேன்னு நினைச்சதுல என்ன தப்பு? அம்மா, கடைசியா சொல்றேன், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என் முடிவை மாத்திக்க நான் தயாரா இல்ல. நான் மாத்திக்கிறேன்டி. நீ பூத்து குலுங்கி மனம் பரப்புவேன்னு ஆசைப்பட்டேன். அது நிராசையா போயிடுச்சு. இனி மண்ணுக்கு மட்டும் இல்ல, மகளுக்கும் பாரமா இருக்க விரும்பல. சீக்கிரமே என் முடிவை நீ தெரிஞ்சுக்க வேடி.